ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATK கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான சுவையான ஃபிஷ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகேயா? நான் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறணும் அரிசி. ஃபிஷ் பிரியாணிக்கு ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வவ்வால் மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வவ்வால் மீனில் அதிகமாக முள் இருக்காது. இந்த சென்டர் முள் தான் இருக்கும். இந்த முள்ளுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். வஞ்சர மீன், சீலா மீன் இதுலலாம் முள்ளே இருக்காது. இதுலேயும் பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மீனை நம்ம இப்போ பொரிக்கணும். அதுக்கு மசாலா போட்டு பரட்டிக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சட்டி காஞ்சிருச்சு. நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனை மெதுவாக பிரட்டி போட்டுக்கலாம். ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதனால தான் மெதுவாக பிரட்டணும். மீனை இந்த பதத்துலேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக பொரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திருப்பி நம்ம பிரியாணியில் இதை போடணும். இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். மீனோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் இருக்கும். பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம இதிலே செஞ்சுக்கலாம். இந்த ஆயிலோட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். தேவைக்கு உங்களுக்கு அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். பிரியாணிக்கு போட வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிறங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு. வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 4 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா பிரியாணி புளிப்பாயிரும், தக்காளி சாதம் ஆயிரும். அதனால நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மூடி வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். மூடி வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சிங்க பாருங்கள். நசுக்குனதும் அப்படியே மை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மியானா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். 1 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால், ஆனால் அந்த உப்பு பத்தாது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மீதி உப்பை அரிசி போட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இது வெங்காயம் தக்காளி ஒன்றுமே தெரியல, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம மீன் பொரிச்சு வச்ச மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு அதிகமாக கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிடும். ஏன் நான் இப்போ மீன் போடுறேன்னா அப்போ அந்த மசாலாவும் அந்த மீனுக்குள்ளே இறங்கும், நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லெமனை புளிஞ்சுக்கிறேன். மீன் உடையாமல் மெதுவாக கிண்டிக்கணும். சிக்கன் மட்டன் மாதிரி இதை கிண்ட முடியாது, மீன் சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மட்டன் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்றீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி, மீன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் சிக்கன் மட்டனே மறந்துடுவீங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றுறேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் 2 கப் எடுத்திருக்கேன், அதனால் நான் 4 கப் தண்ணி ஊற்றுறேன். இதுதான் அளவு, இந்த அளவுப்படி செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி குலையாது, சூப்பராக இருக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். மெதுவாக கிண்டிக்கங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு தண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் வற்றணும், அதனால் கொஞ்சம் மூடி வச்சுக்கணும். தண்ணி வற்றிருச்சு பாருங்க, சாப்பாடெலாம் தெரியுது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம தூவிட்டு இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுக்கலாம். நான் மூடியை துணி போட்டு தான் மூடி வைக்க போகிறேன். மூடி மேலே துணி போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள், உள்ள கூட துணியை. வேர்வை தண்ணி வடியாமல் இருக்கும். மூடி நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு இடிகளை தூக்கி மூடி மேலே வச்சுக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக இருக்கும், உள்ள ஆவிலாம் வெளியில் வராது. இப்படி தான் நம்ம தம் போட போகிறோம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மீன் உடையவே இல்லை. நம்ம எப்படி போட்டோமோ அப்படி தான் இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். ரைஸ் கூட உடையாமல் நீட்டாக வந்திருக்கு, குலையலை, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.